வெல்கம் டு த சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அண்டர் கேமிங் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணியோட ரிவெஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ கிராணியோட ரிவெஞ்ச் வீடியோனா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவாக கிராணி தான் ப்ளே பண்ணியிருப்போம். கிராணி சாப்டர் 1 அதில் பார்த்தீங்கன்னா ஆயா கட்ட சமத்தியாக நம்ம அடி வாங்கியிருப்போம். அடி வாங்கிட்டு தோத்துட்டு இருப்போம். அதனால நம்ம ஒரு ரிவெஞ்சோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம முதல்ல வீடியோட இன்ட்ரோ போயிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபிகல்ட்டில் நார்மலாக ப்ளே பண்ணலாம். கேம் தீமில் பார்த்தீங்கன்னா என்னடா அது கேம் தீமு நியூவாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கேம் தீமுன்ட்டு டிஃபிகல்ட்டு ஆலோவின்னு நைட்மேர். ஓ, ஆலோவின் பார்த்தீங்கன்னா என்னடா பேக்ரவுண்ட் அப்படியே சேஞ்ச் ஆன மாரி இருக்குது. நைட்மேர் ஐயோயோ என்னங்க இது ஃபுல்லாக ரெட்டாக இருக்கே. வேணாம் நம்ம எங்கே விட்டோமோ அங்கேயே போகலாம். எங்கே தோத்தமோ அங்கே போய் நம்ம ஜெயிச்சிட்டு வந்து அப்புறமா இந்த இடத்துக்குலாம் போகலாம். ஓகே, சைடில் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆனில் இருக்கட்டும். மீடியம் இருக்கட்டும். ஓகே, லெட்ஸ் ப்ளே டு த கேம் ப்ளே. டமால் டுமில் டமால். இப்போ பார்த்தீங்கன்னா டே 1 வந்திருக்கு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஓகே, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 days கொடுப்பாங்க. 5 daysலேருந்து இந்த ஆயாவோட வீட்டை விட்டு நம்ம எஸ்கேப் பண்ணுற மாரி இருக்கும். இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நிறைய ரூம் இருக்கும். ரூமில் பார்த்து நிறைய நம்மளுக்கு பொருள் கிடைக்கும். அந்த பொருளை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 எஸ்கேப் இருக்கும். டோர் எஸ்கேப்பு, வேன் எஸ்கேப், அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப். இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணலாம். ஓ ஐயா, ஐயா எப்படிங்கிற ரொம்ப நாள் ஆகுது பார்த்து வேறு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணோட ஃபஸ்ட்டு பார்ட்டு கட்டிச்சு. அப்போது ஆயா இனி கேலி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா புக்கு நான் பார்த்தேன். ஓகே, நம்ம கீயை போயிடலாம். காரோட ஷெட்டாண்ட போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஆயா அங்கே வர வச்சிடணும். இந்த சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயா அங்கே வந்துட்டுருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைடு கீயை போயிட்டு ஷெட்டாண்ட போயிடலாம். ஓகே, ஆஹா இந்த காரை பார்த்தது ரொம்ப நாள் ஆன மாரி இது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டிங் பிளேட் இருக்குது. ஓ, ஆயா நம்ம பின்னாடியே வந்துட்டாங்க. ஓய் ஓய் ஆயா அண்ணா ஐயா கபடி வா ஆயா கபடி கபடி ஓடியா. ஆயா பார்த்தீங்கன்னா மட்டும் இப்போ கபடி விளையாட போகிறீங்க. ஆயா எப்படி ஐயா தமிழ் தலைவாசா இல்லை எந்த டீம் ஐயா நீங்கள்? தம்பி நான் டெல்லிப்பா. ஓ, ஆயா பார்த்தீங்கன்னா டெல்லி, நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ். ஓகே, ஆயா நம்ம பின்னாடியே வந்துன்னுக்குறாங்க. கபடி ஓய் நான் ஆயா சைடில் போட்டு ஓய் கபடி. ஓகே போதும், நம்ம இப்படியே விளையாடினே தான் இருக்கணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம். ஆயா பின்னாடி தான் வராங்க. என்னடா தம்பி கபடி இல்லாமல் போட என்ன சொல்லுவாங்க போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, நம்ம ஆயா பார்த்தீங்கன்னா கபடியில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ஆயா வந்து சாவடிக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம சவுண்டு போட்டோம்னா ஆயா திரும்ப வந்துடுவாங்க. நம்ம போய் இப்போ கார் உள்ள ஒழிஞ்சிக்கலாம். நம்ம அங்கே சவுண்டு போட்டதுக்கு ஆயா இப்போ அந்த இடத்துல போவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆயா உள்ளே போனோடனையும் டோரை லாக் பண்ணிடுறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆயா பார்த்தீங்கன்னா நல்லா கபடின்னு போகிறாங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சு. ஓகே, இல்லைனா இருக்குதா பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கீ மாரி இருக்குது. என்னடா கீ அது? ப்ளே ஹவுஸ் கீயா? ஏதோ ப்ளே ஹவுஸ் கீன்னு ஒரு கீ கிடச்சிருக்கு. ஓகே, அது பற்றி நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம வேறு என்ன கீ என்ன கடிதாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம கிச்சனில் இருக்கா பார்க்கலாம். இங்கே எதுவுமே இல்லை ஒன்றுமே இல்லை. இதுலேயும் ஒன்றுமே இல்லை. அது எதுடா ஒரு கிச்சன்? ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா கன்னோட 2வது பார்ட் இங்கே தான் இருக்குது. நம்ம இந்த டேபிள் மேலே போட்டு வச்சுக்கலாம். நம்ம அங்கே ஒரு கீ பார்த்தீங்களா, அந்த கீ எடுத்துன்னு வந்தோம் நம்ம இந்த டேபிள் மேலே போட்டுக்கலாம். நம்ம இப்படி பண்ணோன்னா நம்ம கேம் கொஞ்சம் சீக்கிரம் முடியும். நம்ம எல்லா பொருளும் எடுத்துகிட்டு ஒரே இடத்துல நம்ம சேர்த்து வச்சிட்டோன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம் முடித்து ஈஸியாகவும் இருக்கும். நம்ம எல்லா பொருளையும் தேட வேண்டிய அவசியமே இருக்காது நம்மளுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட 2வது பார்ட் எடுத்து நம்ம இங்கே சேர்த்துட்டோம். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார்ட்டு மட்டும் நமக்கு தேவை. அதுக்கு முன்னாடி நம்ம ஆயாவை சாவடிக்க போகிறோம். இதோட நம்ம சவுண்டு ஒன்று போட்டுடலாம். ஓகே, சவுண்டு போட்டாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக கார் உள்ள வந்துட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆயாவும் அதுக்குள்ளே போயிட்டாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ். ஓகே நம்ம இதில் போயிட்டு நம்மளுக்கு என்ன பொருள் என்ன கடிதா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெட்டர் இருக்குது. இந்த லெட்டரில் என்ன எழுதிருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் 5வது நல்லா இருக்கேன். அவள் பார்த்தீங்கன்னா என்னை தொத்திட்டே இருக்கா. அவனா கிராணி போல் இருக்கு. நம்ம ஆயா பார்த்தீங்கன்னா என்னை தொத்திட்டே இருக்கான். அவங்க இவர் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காரு. என்னோட உடம்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடியாக இருக்குது, ரொம்ப காயமாக இருக்குது. என் தலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டு இருக்குது. நான் எப்படி வந்து இந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்னா, ஒரு நாள் நான் காரில் வந்துட்டு இருக்கேன். அப்போது என் கார் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நான் கார் என்ன ஆகிடுச்சுன்ட்டு இறங்கி பார்க்கலான்னு போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ வந்து என்னை அடித்தாங்க. எனக்கு அது மட்டும் ஞாபகம் இருக்குது. அப்புறம் நான் எழுந்து பார்த்தேன்னா இந்த பாட்டில் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தேன். நான் மட்டும் தான் இந்த வீட்டில் மாட்டிகிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன். நீங்கள் யாருன்னா வந்து இந்த வீட்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா இந்த லெட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராணி இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்து நிறைய பொருள்லாம் மறைச்சி வச்சுருப்பா. அதெல்லாம் இந்த எஸ்கேப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெட்டர்லேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, இந்த ஆயா வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெட்டில் எதாவது எழுதுன மாரி இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் ரூமில் வந்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த ரூமில் கூட ட்ராவில் பார்த்தீங்கன்னா யாரோ பெட்டில் அப்படியே எழுதுன மாரி இருக்கும். அது கூட எனக்கு தெரிஞ்சு இவர் தான் எழுதியிருப்பார். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் ஃபியூல் கிடச்சிச்சு. நம்ம இந்த கேஸ் ஃபியூல் எடுத்துன்னு போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த டேபிள் மேலே போட்டு வச்சிடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆயா வேறு எங்கே இருக்குது தெரியல. நம்ம இங்கேயே போட்டு வச்சிடலாம். ஓகே ஆயா தெரிஞ்சு ஆயா அங்கே வராது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. அது எதுடா வைக்கிறீங்க? இங்கே என்ன இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காரோட பீஸ் ஒன்று இருக்குது. அந்த எலக்ட்ரிக் போட்டு எதோ இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக காரில் செட் பண்ணிடலாம். ஓகே நம்ம செட் பண்ணிட்டோம். கன்னுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பாட்டு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆயாவை பார்த்தீங்கன்னா டமால் டுமில் ஆக்கிடலாம். ஓகே சவுண்டு போட்டோமா? சவுண்டு போட்டாச்சு. ஸ்ட்ரைட்டாக நம்ம கார் உள்ள போய்ட்டு ஐடியா ஆகிக்கலாம். ஓகே இப்போ ஆயா வரட்டும். ஆயா வந்தோடனையும் ஒரே அடி. ஓகே ஆயா உள்ளே போயிட்டாங்க. நம்ம ஓடி போய் டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயா பற்றி நம்ம சாவச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போய் நம்மளுக்கு என்ன பொருள் என்ன கடிதா பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலேயே போயிடலாம். ஓகே போடா மேலே போடா. ஐயோ எங்கே போகிறது? படியில் ஏறி போனேன். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூமில் என்ன கடிதா பார்க்கலாம். இதுள்ள ஒன்றுமே இல்லை, இதுள்ள ஒன்றுமே இல்லை, இதுள்ள எதுவுமே இல்லை. ஐயோ எதுவுமே இல்லாத எது தான் இதெல்லாம் வைக்கிறானுங்களே தெரியல. அது உள்ள என்ன இருக்குது கேட்டிங்கன்னா எதெல்லாம் பொருள் இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காக்காவோட ஃபுட் எடுத்துன்னு போய்ட்டு அந்த காக்காவுக்கு போடலாம். அங்கே என்ன நம்மளுக்கு பொருள் என்ன கடிச்சா கிடைக்கும். காக்கா எங்கே இருக்கா? வா காக்கா. அப்பா ஓகே காக்கா நம்ம ஃபுட்டு போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னடா இது இனிமேல் தேவையில்லாத ஏதாவது ஒரு பொருள் வைக்கும் போது நமக்கு டென்ஷன் ஆகுது. காக்காவா சாப்பிடுவா, ஒன்றும் கொஞ்சம் சாப்பிடு. எங்கே போயிட்டேன்? வா நிறைய சாப்பிடுதா, நீயே வச்சுக்கோ. என்னடா இது பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ இந்த எப்படி சொல்கிறது, இது பேர் சரியாக மறந்துட்டேண்ணே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்னோட இன்னொரு பாட்டு கச்சிச்சு. ஓகே நீ தீ போட்டு அப்படி. ஓகே கன்னோட இன்னொரு பாட்டு எங்கே தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோடை எங்கே தான் இருக்குது. ஓகே நம்மளுக்கு 2 பொருள் கிடச்சிச்சு. நம்ம கன்னோட பாட்டை சேர்த்துட்டு கன்னை எடுக்கிறோம். ஆயாவை போட்டு தள்ளுறோம். ஃபஸ்ட்டு ஆயா இங்கே வேணா இருக்காங்களா பார்த்துக்கலாம். ஆயா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்களா இல்லையே தெரியல. நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே இருக்கிற அந்த கோடு எடுத்துன்னு வந்துடலாம். எங்கே அந்த கோடு? வா ஓகே அந்த கோடை திரும்ப நம்ம மேலே போய் போடலாமா இல்லை ஃபஸ்ட்டு ஆயாவை போட்டு தள்ளுறோம். அப்புறம் திரும்ப அந்த கோடை போய்ட்டு அங்கே செட் பண்ணுறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆயா மேலே போகிறாங்க. ஐயோ அந்த கோடு சவுண்டு போட்டிருக்கோம். அதேமாரி கரெக்டாக ஆயா வந்துட்டாங்க. நம்ம இந்த சைடு சவுண்டு போட்டுடலாம். ஆயா அந்த சைடு வந்துடுவாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆயா அந்த சைடு வந்துட்டாங்க. நம்ம சைடாக கீழே போயிடலாம். ஓடு. இப்போ பார்த்தீங்கன்னா கன் எடுத்துட்டேன். அவ்வளோதான். லோட் பண்ணு. ஓகே ஆயா வாங்க ஆயா, நீங்கள் நானும் பார்த்துடலாம். HGT vs கிராணி. ஓடியா வாங்க. டமால். என்னடா இது எது இந்த எப்படி சொல்கிறது, இந்த எதோ நான் தாலாட்டு பாடுற மாதிரி 10 நிற்கிறாங்க பாருங்க ஆயா. ஆரோ அப்புறம் தெரில எனக்கு கரோ மூச்சு பட்டா நோவுதுன்னு மூச்சடிச்சு எப்படியோ போனேன். மூச்சு பட்டா மூச்சடிச்சு ஐயோயோ பாட்டு எனக்கு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கன் எடுத்து மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஷூட் பண்ணால் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே வந்துடும். இப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு போய்ட்டு நம்ம கீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன இருக்குது? பேட்லாக் கீ கிடச்சிருக்கு. ஓகே பேட்லாக் கீ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோர் எஸ்கேப் யூஸ் ஆகும், கார் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட் நம்ம கார் அண்டை போய்ட்டு அந்த ஷெட் ஓப்பன் பண்ணிடலாம்.
ஓடு 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 ஓடு. ஷெட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே ஷெட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ஷெட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கீயை திரும்ப மேலே போய்ட்டுனா அந்த டேபிளில் போட்டு வச்சிடலாம், நம்மளுக்கு தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கன்று வேறு மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கன் எடுத்து நம்ம ரீலோட் பண்ணோம். ஓகே கன் இங்கே தான் இருக்குது. இந்த கீ டேபிள் மேலே போட்டு வச்சிடலாம். கன் எடுத்துன்னு ஃபஸ்ட் நம்ம ரீலோட் பண்ணிட்டு வந்துடலாம். புல்லோட்டு பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கன் எடுத்துன்னு கீழே போகலாம். ஓகே ஐயோ ஆயாண்ட அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன், அடி வாங்கிட்டேன், என்ன பண்ணுறது. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக டே 2 வந்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா டே 1லேயே நம்ம பாதி எஸ்கேப் கிட்ட முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. ஓகே ஏந்திரா பொறுமையாக ஏந்திரா. ஓகே எழுந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிடலாம். போ 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 பார்த்தீங்கன்னா ஆயா பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. நான் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே கன் எடுத்துட்டேன். ஆயா வருமா இல்லையா தெரியல. ஆயா ஆயா ஐயா ஆயா ஆயா வா ஆயா, எவ்வளோ நேரம். ஐயோ ஆயா வருமா இல்லையா தெரியல. நம்ம இந்த டெடி எடுத்துன்னு போயிட்டு ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெடியில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த டெடி நம்ம எடுத்தோன்னா ஆயாக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும். அது என்ன கோவம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டெடியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது ஆயா வந்துட்டாங்க. டொமால் கன்று சொல்லு. கன்று பார்த்தீங்கன்னா இப்போ தான் லேட்டாக தான் சொல்லுது, என்னன்னு தெரியல. பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி குத்தாலும் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் ஆயா எப்படி இருக்கிற ஆயா பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துட்டு இருக்கேன். இதாத்து வாயில் வச்சுக்கோ, அதான் நீயே வச்சுக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கன் எடுத்துன்னு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ராஃபிக் புக்கு ஒன்று இருக்குது. இந்த புக் எடுத்துன்னு ஃபஸ்ட் நம்ம போட்டோன்னு நினைக்கிறேன். இரு ஆயா, உன் பொண்ணா பேத்தியா தெரியலையே. பொண்ணாடி ஆயாவோட பொண்ணு தான் நினைக்கிறேன். ஆமாம் ஆயாவோட பொண்ணு தான். ஓகே இது நம்ம ஆன் பண்ணி விட்டோன்னா இந்த ட்ரா ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆயாவோட பொண்ணு, போன வெளியில் சொல்லியிருப்பேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ அந்த கன்று லோட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். ஆயா பார்த்தீங்கன்னா போயிட்டுக்கிறாங்க. ஓகே நம்ம கன்று லோட் பண்ணிடலாம். புல்லட் எங்கே இருக்குது இதா இருக்குது. ஆயா பொண்ணு தோகிரியா நான் வாங்கிக்கோ. கமால் அதுதான் உனக்கு ஒன்றா எனக்கு தெரியும், ஏன்னா நீயே கொண்டாத்தில் மேலே போயிடுவேன். ஓகே நம்ம லோட் பண்ணிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ உங்களை நான் சொல்லியிருப்பேன், அந்த லெட்டரை எழுதுன யார் உங்களுக்கு காமிக்கிறேன்ட்டு. நான் போன வீட்டில் காமிச்சிக்க மாட்டேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்லியிருப்பேன். அதோ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரூமுக்குள்ளே தான் அவர் இருக்கார். நம்ம ஃபஸ்ட்டு ரூம் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே சுட்டுட்டோம். இப்போ டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவர் உள்ளே தான் இருப்பார். பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவர் தான் அவர், நல்லா பார்த்துங்க. ஐயோ என்னடா அது, ஐயோ பால் மாரி உண்டு ஓடுது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆமரம் என்னடா அது, இந்த ட்ராப் ஒன்று இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே செட் பண்ணி வந்துடலாம். ஆயா கரெக்டாக வராங்க. அதான் சோமால் ஆயா பார்த்தீங்கன்னா தீபாவளி டப்பாஸ் மாதிரி டொமால் வச்சுட்டாங்க. என்னடா ஏதோ உண்டு வருது, ஏங்க ஓ மண்டையா, ஓ பால். ஓகே ஃபுட்பால் எல்லாம் வாங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்னடா இது கீழே போயிடுச்சு. வெளியே வா இல்லை சுற்றி எடுத்து டமால் அடிப்பேன். ஆல்ரெடி மூஞ்சி தான் போய்க்குது. ஏன் மூஞ்சி என்னங்க இது, மூஞ்சை பார்த்தா சிரிப்பு தான் வருது. சரி தள்ளு. ஐயோ இது என்னடா இது, இந்த எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, அதை பார்த்தா சிரிப்பு தான் வருது எனக்கு. ஓகே நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இது உள்ள நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என்ன இருக்குது. ஐயா மீட் இருக்குது. இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது. இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் இருக்குல்ல, அந்த ஸ்பைடர் நம்ம வர வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் நம்ம ஸ்பைடர் இதை வச்சுலாம் யூஸ் பண்ண மாட்டோம். கன் எடுத்துன்னு போயிட்டு ஒரே அடி டமால், அவ்வளோதான், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஐயோ இதை நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ வெளியே வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் ஸ்ட்ரைட்டாக கன் எடுத்துன்னு வந்துடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமோட் ஒன்று இருக்குது. இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம இது இங்கே போட்டு வச்சிடலாம். எங்கடா கன்று. ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே இந்த கன் எடுத்து கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இவரை பார்த்துங்க. இவர் தான் இவர் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நல்லா கொஞ்சம் பிரைட்னஸ் ஆகிறோம் பார்த்துங்க. உங்களுக்கு சரியாக தெரியலனா உங்கள் ஃபோனில் நீங்கள் பிரைட்னஸ் ஏற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நல்லா பார்த்துங்க இவரை. இவர் மண்டை காணோம். இது ஃபஸ்ட்டு இதை திரும்ப நம்ம செட் பண்ணிடலாம், ஏன்னா ஆயா வந்தால் வருவாங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயா கரெக்டாக வராங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு டமால்னு வெஞ்சிட்டாங்க. நம்ம மட்டும் ட்ராப் எடுத்துன்னு போகாமல் இந்த கன் எடுத்துன்னு போயிருந்தோன்னா சத்தியமாக நம்ம கேலி தான். என்னடா இது, இதை பார்த்தீங்கன்னா ஞாபகத்துனா இந்த ஃபேஷன் ஷோ இல்லை இந்த துணி கடையில் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொம்மை நிற்க வைப்பாங்க.
ட்ரெஸ் மாட்டி வைப்பாங்க. இதை பார்த்தா அதான் ஞாபகம் வருது. ஏன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாதி உடம்பு தான் இருக்குது, மீதி காணோம். எங்கே அந்த மண்டை வேறு எங்கன்னு தெரியல. ஐயோ, இந்த மண்டை எந்த ஃபுட்பால் விளையாடலாம், இது வேறு நமக்கு தள்ளிவிடு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துவிட்டோம். இந்த ட்ராப் ஏற்ற நம்ம கீயை செட் பண்ணிடலாம், நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓ, என்னடா அது உருண்டு வருது. ஓகே, இங்கே ஏறி நம்ம இந்த எல்லா பொருளும் எடுத்துன்னு போய்ட்டு மேலே போகலான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, முதல்ல இந்த ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர். ஏன்டா இதை வச்சு நான் சாப்பாடா செய்ய போகிறேன். ஐயோ, ஓகே, இந்த பெப்பர் பவுடர் எதுக்குன்னா ஆயா மூஞ்சி வச்சு விழாலாம், அதுக்கு தான் யூஸ் ஆகும், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இந்த கோடை எடுத்துன்னு போய்ட்டு அந்த லாக்கை அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, அன்லாக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கிற பொருளை எடுத்துனா நீங்கள் போட்டுலான்னு நினைக்கிறேன். புஷ் புஷ் போ, அப்படி எதுவும் யூஸ் ஆக மாட்டேன் நீ. ஓகே, நான் ஆயா பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்களா அங்கே இருப்பாங்களா தெரியல. இது வேறு எதுக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியும் இந்த ப்ளே ஹவுஸ் கீ ஒன்று கட்சியதில் அதுள்ள தான் அது யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆஹா, இது பார்த்தீங்கன்னா நெட்டு மெரிக்குது. நீ அங்கேயே இரு, நம்ம இப்போ மேலே இருக்கிற பொருளை எடுத்துன்னு வந்துடலாம். என்ன இருக்குது? ஓகே, இந்த மீட் எடுத்துன்னு அங்கே போட்டுடலாம். அப்படி போ, இங்கே இரு. வேறு என்ன எடுத்துன்னு வரலாம்? ஹேமர் எடுத்துன்னு வரலாமா, சுற்றி எடுத்துன்னு வரலாமா? சரி, ரெண்டும் ஒன்று தான்ல. ஓகே, கன் எடுத்துன்னு அங்கே போட்டுடலாம். கன்று வர ரீலோட் பண்ணோம். ஓ, ஆயா வந்துட்டாங்க. இது அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிடலாம். கன் எடுத்து கையில் வச்சுப்போம். ஆயா இப்போ வருவாங்க, அதில் மாட்டுவாங்க, டமால்னு வெடிவாங்க. ஹேமர் எடுத்துன்னு நாங்கள் போட்டுடலாம். ஓகே, ஆயா சீக்கிரம் வாங்க ஆயா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயா வந்துட்டாங்க. கரெக்டாக மாட்டினாங்க. டமால் வெடிங்க பார்க்கலாம். டமால் வெஞ்சிட்டாங்க. நீங்கள் வெடிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. அது ஏன்னு எனக்கு அப்படி தெரியல. ஓகே, நம்ம அப்படி சைடில் எடுத்து போய்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டோர் இது அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, இந்த கட்டியை உடச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டியை உடச்சிடலாம். அதே மாதிரி இப்போ மேலே உடைக்க வேண்டியதாக இருக்கும். அங்கே போய் வச்சா அது உள்ள கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும். ஓகே, 1 2 3. ஓகே, 3ஐயும் உடச்சாச்சு. இது உள்ள என்ன இருக்கா, என்ன இருக்குது, என்ன ஏன்னாப்பா சூப்பர். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் கீ கிடச்சிருக்கு. நம்ம போய் ஃபஸ்ட்டு காரோட டிக்கி ஓப்பன் பண்ணிடலாம். இது என்னடா இருக்குது, வெப்பன் கீ. ஓகே, காரோட டிக்கி அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சாவி இங்கே இருக்கட்டும், நம்ம இது மேலே போட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ எடுத்துன்னு போயிட்டு நான் அந்த போன வழியில் சொல்லியிருப்பேன் இந்த கேமில் ரெண்டு கன்று இருக்குன்ட்டு. இன்னும் இப்போ அதோட இன்னொரு கன்று தான் போய் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, அந்த கன்று பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, இது உள்ளே இருக்கும். இதுதான் அந்த கன்று. இந்த கன்று பார்த்தீங்கன்னா மயக்க ஊசி மாரி இருக்கும். ஆயா பின்னாடி ஒரே குத்து. ஆயா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம போயிட்டு மிச்சம் எல்லா வேலையும் பார்க்கலாம். ஆயா வர எப்போ வருவாங்க தெரியல. வாங்க ஆயா, வாங்க ஆயா. நம்மக்கிட்ட அடி வாங்கினு ஆயா கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக வராங்க. ஐயோ ஐயோ ஐயோ, தள்ளி ஆயா, ஐயா தள்ளியா. ஆஹா, அப்படி போய் தூங்கியா என்னையா நீ. ஐயோ, ஓகே, நம்ம கன்னு ஸ்ட்ரைட்டாக மேலே போய்ட்டு லீட் பண்ணிடலாம். கன்னில் பார்த்தீங்கன்னா புல்லட்டே இல்லை. மேலே போய் ஃபஸ்ட் நம்ம இது பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு பாதி வேலை கிட்ட நம்ம எல்லாருமே கட்சிச்சுன்னு நினைக்கிறேன். கட்டிங் போர்டு எடுத்துன்னு வந்து ஒயர் தான் நம்ம கட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீ இருக்குது, ஸ்பைடர் கீ இருக்குது. அது நம்மளுக்கு இப்போதைக்கு யூஸ் ஆகாது. ஆனால் கண்டிப்பாக அங்கே நம்ம போகிற மாரி இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு பொருள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். பேட்லாக் ஏற்ற மாதிரி நம்ம இந்த போட்டு அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டிங் பிளேட் வேணும். கட்டிங் பிளேட் பார்த்தீங்கன்னா கீ அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம ஆயாவை சாவ வச்சோம் பார்த்தீங்களா, ஸ்டெட் அண்ட் அங்கே தான் இருக்கும். ஓகே, நம்ம போய் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே இருக்குது, இதாக இருக்குது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக ஒன்று. ஓ, நான் கட் பண்ண போய் ஸ்ட்ரைட்டாக ஆயா வந்துட்டாங்க. நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுறேன். நாங்கள் ஆயா அதில் மாட்டல. ஓ, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்டாப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போடும்போது அது க்ரீன் லைட் எரிஞ்சு அது ஆக்டிவாக இருக்க அர்த்தம். அது ரெட் கலரில் இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் பண்ணல. நம்ம அதை திரும்ப எடுத்து திரும்ப கீழே போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயா அந்த சைடு வரட்டும். வந்தவனையும் ஒரே சுடு மயக்க ஊசியால். வாயா வாயா, அதான் ஏன்னா ஆயா தான் அந்த ஸ்லேடிங்கில் வருவாங்க. அப்படியே பொறுமையாக ஸ்லேட் பண்ணலாம். வேறு பொறுமையாக வராங்க. ஐயோ ஐயோ, எங்கடா அது என்ன? ஓ, கட்டிங் ஏதோ இருக்குது. ஓகே, நம்ம எடுத்து வந்து ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு ரொம்ப பந்து. ஓ, நம்ம இங்கே கட் பண்ணிட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு டோர் எஸ்கேப்புக்கு ஒரே ஒரு கீ மட்டும் தான் தேவை, மாஸ்டர் கீ. அந்த மாஸ்டர் கீ
எங்கே இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக கச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அது இருந்தால் நம்ம வெற்றிகரமாக ஃபஸ்ட் எஸ்கேப்பை பண்ணிடலாம். டோர் எஸ்கேப், கார் எஸ்கேப்பு இன்னும் நம்ம நிறைய பொருள் தேவைப்படுது. விஞ்சி, பேட்ரி இன்னும் நிறைய பொருள் வேணும். பற்றி நம்ம டோர் எஸ்கேப் ரொம்ப ஈஸி. வேறு என்ன பொருள் என்ன இருக்கா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆயா வரத்து பண்ணினா கண்டிப்பாக லேட் ஆகும். நம்ம போய் ஐயோ ஐயா இப்போ தான் ஐயா லேட் ஆகும் வரத்துக்குன்னு சொன்னேன். உன்னை நான் இப்போ தான் வச்சேன்னு நினைக்கிறேன். நீ திரும்ப டக்கு டக்குன்னு வந்து நிற்கிறேன். வந்தால் சுட்டா போனால் ரிப்பீட்டு மாரி. இப்போ தான் உன்னை சுட்டேன், டப்புன்னு வந்து ரிப்பீட்டுன்னு வந்து நிற்கிறேன். என்ன ஆயா நீ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயா கூட கொஞ்ச நேரம் விழாலாம் நிற்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஆயா எங்கே இருக்காங்க பார்த்துப்போம். ஆயா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க? ஓகே பார்த்தீங்கன்னா ஆயா வந்துட்டாங்க. நம்ம இந்த டேபிளுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம அந்த கட்லிக்கு எப்போ வந்துச்சுன்னா ஆயா பார்த்தீங்கன்னா ஒரு வினோத பிறவி மாரி மாறுவாங்க, ஸ்பைடர் மேன் மாரி. நம்ம இந்த டேபிளுக்கு வந்துச்சா ஆயாவில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நம்ம இதை தள்ளி விட்டு பார்க்கலாம். ஆயா கண்டிப்பாக வருவாங்க. ஆயா 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 ஓ ஆயா பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஆயா தோகுறேன் ஆயா. வா ஆயா வா ஆயா. என்ன ஆயா பார்த்தீங்கன்னா கபடியை ஒன்று உள்ள நினைக்கிறேன். ஓகே, ஐயோ என்னடா இது? ஆயா குட் ஈவினிங், குட் மார்னிங், குட் நைட் எல்லாமே நான் ஒரே டைமில் சொல்கிறேன். ஆயா பார்த்தீங்கன்னா கொம்புன்னு கிளம்பிட்டாங்க. நம்ம திரும்ப போய்ட்டு அந்த டேபிளுக்கு கீழே தள்ளி விடுவோம். ஓகே, தள்ளியாச்சு. ஆயா குட் ஈவினிங்கயா. என்னடா இது? ஓ ஐயா, நாங்கள்லாம் எதுவுமே போயிட மாட்டோம். இந்த ட்ராப் வர நீ போட்டு போகிற என்ன ஆயா நீ? தைரியம் இருந்தால் அந்த டேபிளுக்கு குஞ்சு வச்சிரு. நீ ஒரு பெரிய ஆள்னு ஒத்துக்கிறேன். அது உன்னால் செய்ய முடியும் எனக்கு தெரியும். சாரி, செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு தான் நான் அந்த கட்டிலுக்கே உட்காரல, இதுக்கே உட்காந்துக்கிறேன். ஓகே, திரும்ப தள்ளி விட்டு விழலாம். ஆயா ஆயா என்னடா அது? ஆயா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு என்னடா அது? ஓ வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்ப உள்ளே வந்துட்டாங்க. திரும்ப போயிட்டாங்க, திரும்ப வராங்க, திரும்ப போகிறாங்க, திரும்ப வராங்க, திரும்ப போகிறாங்க, நின்ட்டாங்க. ஆயா அவங்க கூட பேசி பேசி எனக்கு வாயெல்லாம் வலிக்குதியா. இப்போ என்ன பண்ணலான்னுக்கிறேன், நம்ம அப்படியே ஆயா இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓடிடலாம். ஓடு 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 ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் எடுத்து நம்ம செட் பண்ணிடலாம். ஆயா வந்து டமால்னு வெடிவாங்க. ஓகே, ஆயா வெடித்து நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம். 1 2 3 ஆயா சீர வாங்க ஆயா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள். ஆயா இப்போ டமால்னு வெடிய போகிறாங்க. ஆயா அண்ணா ஆயா அண்ணா ஆயா நின்ட்டா. ஓ ஆயா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்களாமா ட்ராப் வச்சுக்கிறேன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஷயம் என்னென்னா நம்ம அந்த ஸ்பைடர் இடத்துக்கு போய் தான் ஆகணும். ஏன் என்ன ஆச்சுன்னா, நானும் அந்த மாஸ்டர் கீயை இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே அது கிடைக்கல. அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த மாஸ்டர் கீயை அந்த இடத்துல போய் நம்ம தேடி பார்க்கலாம். அங்கே நம்மளுக்கு கிடைச்சா கிடைக்கும். அதனால தான் நான் இந்த இடத்துக்கு இப்போது ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பூதம் மாரி ஒன்று இருக்கும். இது மூஞ்சி பார்க்கறதுக்கே செய்யாது, ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்கும் இது மூஞ்சி. வேறு இருக்குதா தெரியல. ஐயோ, நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இது உள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் எஸ்கேப் அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை போல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீ தேவையும், அப்புறம் வந்து என்னோட கட்டரு, அப்புறம் வந்து இங்கே ஸ்டிக்கு ஒன்று தேவைப்படும். இந்த 3 பொருள் இருந்தால் நம்ம தேர்ட் எஸ்கேப் பண்ணிடலாம். அதான் அந்த அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம தேடி வந்த பொருள் இங்கே இல்லை, தேடாத பொருளும் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம். அங்கடா அது சைடில் பார்த்தீங்கன்னா மேலே அங்கே என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாரி இருக்கும். அது உள்ள நம்மளுக்கு என்ன கிடைச்சா கிடைக்கும். அங்கடா அது ஓ இந்த பக்கம் தான் போகணுமா? ஓகே, எந்த பக்கம் போனோன்னே தெரியல. இந்த பக்கம் தான் போனோம். இது உள்ள என்ன இருக்கா? என்னடா இது? ஐ நீட் வீல். ஏதோ வீல் மாரி கேட்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ வீல் மாரி ஒன்று பார்த்தோமா, எனக்கு ஞாபகம் இல்லை. ஐயோ வந்துச்சு. பாருங்கள், இதுதான் அது. இது மூஞ்ச பார்த்தீங்கன்னா ஏதோ தீஞ்சு போன தோசை மாரி இருக்கும். देखो मावा उतरा एक दो तीन पंजाबी चार मिलना आवो आवो मधु मधी क्या देखो दोसई भाई मेले लावो वाई मेले लवो इल्ले दी वाई मेले कवो மதுமதி மாவை நாட்டினேன், மாஸ்டர் தோசை விட்டாரு. என்ன நான் ஊத்துனேன், மாஸ்டர் தோசை எடுத்து வாயில வைக்கிறேன். அதனால தோசை என்னது? தோசை என்னது? தோசை என்னது? தோசை என்ன? ஃப்ரெண்ட்ஸ், கீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நான் மேலே வந்துட்டேன் கஷ்டப்பட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா இது
விஞ்ச் ஹேண்டலா? இது இவ்வளோ நேரம் இங்கே இந்த மாதிரி தெரியல, நானும் பார்க்கல. ஒருவேளை இது இருந்தது நான் கவனிக்கல, எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அப்படி செட் பண்ணி அது ஏதோ பேர் மாற்றிட்டுனா கிணத்துக்குள்ளே போட்டு ஏதோ பைட்டி வெளியிற மாதிரி இருக்கும். இப்படி சுற்றணும். இப்படி வந்து இப்படி சுற்றணும்னா உள்ளே தண்ணி வரேன்னு கேட்டிங்கன்னா தண்ணிலாம் வராது. இது உள்ள நமக்கு என்ன பொருள் என்ன கிடைக்கும். மாஸ்டரி கச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அது இது உள்ளலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அது இது உள்ள அதான் கடிச்சிது. ஓகே, வெற்றிகரமாக நம்ம வந்து இப்போது டோர் எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். ஏன்னா டோர் எஸ்கேப் நம்ம எல்லா இதுவும் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கட்டிங் பேர்லேருந்து எல்லாமே பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஆயா வந்துட்டாங்க. ஆயா வாங்க ஆயா. நான் பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிகரமாக சேலஞ்ச் ஒன்று பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக முடிச்சிடுவேன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் எஸ்கேப்பை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ஓகே, ஆயா பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை தேடிட்டு இருக்காங்க. ஆயா கவலைப்படாதீங்க, இன்னொரு எஸ்கேப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் உங்களாண்ட வருவேன். த எண்ட். மூஞ்சி கிட்டேருந்து பார்க்க முடியலன்றேன், திரும்ப கிட்ட வந்து காமிக்கிறேன் போ அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை, see you. நம்ம வெற்றிகரமாக கிராணியோட ரிவெஞ்ச் வீடியோ முடிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 இதை முடிச்சாச்சு. கிராணி சாப்டர் 2, 3லாம் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, அந்த வீடியோ வேணும் ப்ரோன்னு. கண்டிப்பாக நம்ம ப்ளே பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா டாட்டா டாட்டா.